வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ மருதீஸ்வரர் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிறவி பிணிக்கு மட்டுமல்ல, வாழும்போது உண்டாகும் சகல பிணிகளுக்கும் மருந்தாக திகழ்பவன் ஈசன். ஈசனை வழிபட்டு நோய் அகன்ற அடியார்கள் பலர். ஈசனும் மருத்துவனாக மருந்தீசனாக காட்சி கொடுக்கும் தலங்களும் ஏராளம் உள்ளன. அவ்வகையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து பொன்னமராவதி செல்லும் சாலையில் சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பரியாமருதுப்பட்டி என்னும் அற்புத தலம். விசேஷமான மருத விநாயகர், வேண்டுதலை நிறைவேற்றும் நெய் நந்தி, ஈசனுக்கு மூலிகைச்சாறு அபிஷேகம், நோய்களை தீர்க்கும் அதிசய தீர்த்தம் ஆகிய சிறப்புகளுடன் திகழும் இந்த ஊர் நோய் தீர்க்கும் தலமாக திகழ்கிறது. இங்கு அருளும் ஈசனுக்கு பரியாமருதீஸ்வரர் என்பது திருநாமம். அது என்ன பரியாமருதீஸ்வரர்? இந்த ஈசன் சுயம்பு மூர்த்தி, 4 யுகங்கள் கடந்து நிற்பவர். ஒவ்வொரு யுகத்திலும் இவருக்கு ஒவ்வொரு திருப்பெயராம். கிருத யுகத்தில் செல்லநாயனார், துரோத யுகத்தில் நல்ல நாயனார், துவாபர யுகத்தில் பரம்தலையாண்டவர் ஆகிய பெயர்களோடு திகழ்ந்த இறைவனுக்கு இந்த கலியுகத்தில் இவருக்கு பரியா மருந்தீஸ்வரர் என்பதுவே திருநாமம். பரியா மருந்து ஈஸ்வரர் என்றால் பரியாத மருந்தான ஈஸ்வரர் என்பது பொருள். பறித்து பயன்படுத்துபவை மருந்து மற்றும் மூலிகைகள். ஆனால் பறிக்க அவசியமின்றி தரிசித்தாலே நம் உடற்பிணியையும் மனப்பிணியையும் நீக்கும் அருமருந்தாக இந்த ஈசன் அருள் புரிகிறார். எனவே பரியா மருந்தீஸ்வரர் என்று பெரியோர்கள் இவரை போற்றிருக்கிறார்கள். அதுவே காலப்போக்கில் பரியா மருதீஸ்வரர் என்ற திருநாமம் நிலைத்துவிட்டது. மேலும் ஸ்தலமரமான மருத மரத்தை கருத்தில் கொண்டும் இப்பெயர் வந்திருக்கலாம் என்கிறார்கள். கிராமத்தின் தொடக்கத்திலேயே அமைந்துள்ளது அருள்மிகு பரியாமருதீஸ்வரர் ஆலயம். முதலில் தரிசிக்க வேண்டியது மருது விநாயகரை. கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் மருத மரத்தடியில் அருள் புரிகிறார் இந்த விநாயகர். இவரின் உருவம் வழக்கமாக நாம் பார்க்கும் உருவம் போன்று இல்லாமல் வித்தியாசமாக உள்ளது. இந்த மருத கணபதியும் கோவிலுக்குள் இருக்கும் கன்னிமூல கணபதியும் வாதாபி காலத்து திருமேனிகள். தலவிருட்சமான மருத மரம் மருத்துவ குணம் வாய்ந்தது என்கிறார்கள். பக்தர்கள் இந்த ஆலயத்தை எழுப்பும் போது மண்டபத்தின் சுற்றுச்சுவர் எழுப்பும் பணிக்காக இந்த மரத்தை வெட்ட முயன்றனர். அப்போது மரத்திலிருந்து இரத்தம் போன்ற நீர் வடிந்ததால் வெட்டும் முயற்சி கைவிடப்பட்டது. பின்னர் தானாகவே அந்த மரம் முறிந்து விழுந்து கோயில் சுவர் கட்டுவதற்கு உதவியது. இது இறைவனின் திருவிளையாடலே என்கிறார்கள் பக்தர்கள். அதன் பின்னர் மருத மரம் தானாக வளர்ந்ததாம். இந்த மரத்திலிருந்து தானாகவே உதிரும் மருதம் பட்டையை பொடி செய்து நீரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் ஆறாத புண், வயிற்று வலி போன்றவை நீங்கும் என்பது நம்பிக்கை. இங்கு சர்ப்பம் வந்து வழிபட்டதால் ராகு கேது தோஷம் நிவர்த்தியாகும். இங்கே வழிபட்டு நிவர்த்தியானவர்கள் ராகு கேது உருவங்களை வைத்து வழிபடுகிறார்கள். இங்கு ஈசனின் மேல் வடிவம் மற்ற லிங்கங்களைப் போல உருளை வடிவமாக இல்லாமல் சதுர வடிவமாக திகழ்கிறது. இதற்கு கீழே தோண்ட தோண்ட பெரிய அகன்ற மலை மாதிரி போய்கொண்டே இருந்ததாம். ஆக அதன் முனைதான் மேலே தெரியும் லிங்கம் என்கிறார்கள். திருப்புவனத்தில் அவதரித்த சரபேஸ்வரரின் கோபம் தணிந்த திருத்தலமாகவும் இதை சொல்கிறார்கள். முற்காலத்தில் மூலிகைகள் நிறைந்திருந்த வனமாக இருந்த நிலம் இது என்பதால் ஈசனுக்கு மூலிகைச்சாறு அபிஷேகம் நடைபெறுகிறது. குறிப்பாக மகா சிவராத்திரியின் போது 3ஆம் கால பூஜையில் மூலவருக்கு 108 மூலிகைச்சாறு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் 2 அம்பாள்களை தரிசிக்கலாம். சுத்த பிரம்மமாக பரஞ்சோதி அம்பாளும் பரபிரம்மமாக பார்வதி அம்பாளும் இந்த கோவிலில் அருள்பாலிப்பது அதிசிறப்பு. கண்ணபிரான் இங்கே வேடர் உருவத்தில் சங்கு சக்கரபாணியாக வலது கையில் புஷ்பத்தை ஏந்தி பூஜிக்கும் கோலத்துடன் இருக்கிறார். இங்குள்ள நெய் நந்தீஸ்வரரும் வரப்பிரசாதியானவர். இவரிடம் வேண்டிக் கொண்டு நெய் வாங்கி அபிஷேகம் செய்தால் எண்ணியது நடைபெறும் என்பது நம்பிக்கை. எப்போதும் நந்தி மீது நெய் மூடியே இருந்தாலும்
அதை எறும்பு எதுவும் அண்டுவதில்லை என்பது ஆச்சரியம். இந்த கோயிலின் தீர்த்தம் சர்வானந்த தீர்த்தம். கிருஷ்ணரே உருவாக்கிய தீர்த்தம் இது என்கிறார்கள். உடலில் கட்டிகள் அல்லது தோல் வியாதிகள் இருந்தால் மருதீஸ்வரரை வேண்டிக் கொண்டு வெல்லம் வாங்கி வந்து இந்த குளத்தில் கரைத்தால் உடலில் தோன்றிய கட்டிகள் விரைவில் மறைந்துவிடும் என்கிறார்கள். இந்த தீர்த்தத்தை கர்ப்பிணிகள் அருந்தினால் சுகப்பிரசவமாகும் என்பது நம்பிக்கை. வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் அனைவரும் சிவகங்கை மாவட்டம் மருதீஸ்வரர் ஆலயம் சென்று வாருங்கள். உங்கள் பிணிகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த கோயிலை பற்றி பார்க்கலான்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.